வாழ்க்கையில் காணாத இன்பமடா நாளுகால் மண்டபம் போல் நாங்க வாழ்ந்த சொந்தமடா கோஜாவின் இதழ்களை போத்திராத பாசமடா ரோசா வீதல்களை பூத்திராத வாசமடா நூறாண்டு கால முதல் மக்கள் அனைவரும் எங்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக எங்கள் சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாடு இணைந்து வந்தோம் அன்பாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அப்பேற்பட்ட பெருமைக்கு மத்தியிலே வாழக்கூடிய பெருமையான சுந்தர சோலை அனைவர்களுக்கு உன்னத கருத்தை சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது இருந்தால் கூட நேரத்தை வீணாக்காமல் கடிகாரத்தில் முளைப்பார் ஓடுவது முள்ளத உனது வாழ்க்கை என்று கூறிய இடத்தின் அடிப்படையில் வந்த இடத்தில் பெருமைகளை சேர்க்க வேண்டும் காவலாளி எதிர்பார்த்து முற்றினக்கூடிய பெருமைகள் 1000 கணக்கில் இருந்தாலும் முடித்து விடக்கூடாது சூட்சமத்தை கையில் கொண்டு வந்த இடத்தில் எப்படிப்பட்ட பெருமைகளை செத்துக் கொண்டிருக்கிறார்கள் விளக்கேத்து பள்ளிக்கிழமை விளக்க போட வெளிச்சமாக நம்ம நேரமே விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போட வெளிச்சமாக நம்ம நேரமே உணவிருண்டு கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு படமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போட வெளிச்சமாக நம்ம நேரமே பசியோட கண்ணு முடிச்சோம் பாடாம பொறுப்போட செஞ்சு முடிச்சோம் தாமர பூவாக அகமலரும் தாய் முக மறக்காம நித்த நினைச்சோம் கக்கிடக்கு இருக்கு பேட அது கண்டிடும் பண்டிகை நாட நெஞ்சிட உள்ளது போட நிம்மதி வந்துடும் மேட பணத்தாலே நிம்மதிதான் அந்த பணக்காரம் மனசுக்கு தான் அசுதாரும் தவிதாரும் ஏக விட்டுட நிம்மதி உண்டு விளக்கேத்து வெள்ளிக்கிழமை அந்த விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலமே ஓதிடு நதி போன வளர்த்திருந்தா செய்திட விடமல்லா செழித்திருக்கும் மூட்டிட புண் போன உள்ளம் வருமா பேரிட உன் பேர சொல்ல வருமா சொத்துக்கு துத்துடதாரு அனுத்தமம் அழுவதாரு உத்தம புத்திரம் பாரு சத்தியம் உள்ளவ யாரு நேர் செல்லும் ஒரு பிள்ளை அந்த பேர் சொல்லும் ஒரு பிள்ளை வளர்ந்தாச்சு உயர்ந்தாச்சு கண்டைக்கு மிண்டைக்கு ராஜா விளக்கேத்து வெள்ளிக்கிழமை போல வெளிச்சமாக நம்ம நிலமே உணர்வில் கிடந்தா உழைக்காம இருந்தா வருங்கால நமக்கு பணமாக வருமா வந்தாச்சு வருங்கால நமக்கு தானானே தந்தனாக தானானே தந்தனாக தானானே தந்தனாக தானானே தந்தனாக அப்படிப்பட்ட பெருமை அன்புடன் நன்றி பரிணாம பெருமை சுந்தரம் நிறைந்த துன்பம் பொட்டி தந்த மங்கையவள் எந்த உலகில் அந்தரம் இருந்து தேவர் துந்துமி முழங்கி வரும் தரமைகின்றவே துதிப்பு முழங்க வரும் இந்திரன் வணக்கும் எங்கள் கந்தசாமி கேட்டகுந்த வணங்கி எந்த கந்தசாமி கேட்கும் சுந்தரம் நிறைந்த துன்பம் பொட்டி தந்த மங்கையவள் எந்த உலகில் கேட்பந்த திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் ஆவணி மாத்தையிலும் வறுமை பசி திங்களிலும் அன்பர் திருநாள் காணுமிடம் அன்பர் திருநாள் காணுமிடம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம்
வேதமின்றி பார்க்க முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்க வண்ண முகம் ஒன்று 100 முகம் காட்டுதமா 6 முகம் என்று மங்கையரின் குங்குமத்தை காக்கும் முகம் ஒன்று ஆடுகின்ற ஏழைகளை காணும் முகம் ஒன்று சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஒன்று சாதி மத வேதமின்றி பார்க்க முகம் ஒன்று நோய் நொடிகள் தீர்த்து வைக்க வண்ண முகம் ஒன்று 100 முகம் காட்டுதமா 6 முகம் என்று ஆறுமுகம் என்று திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கண்ணா கண்மலரை கண்ணருவில் காட்டி வரும் கண்ணா பொன்னழகு மின்னி வரும் வண்ணமயில் கண்டா கண்மலரை கண்ணருவில் காட்டி வரும் கண்டா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருகி நின்றார் கந்தா முருகா நம்பியவர் வந்தார் நெஞ்சுருக நின்றார் கந்தா முருகா வருவாய் அருள் தருவாய் முருகா திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாசம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் நன்றி 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 சுக்காம்பட்டியைச் சேர்ந்த மகாராஜா மற்றும் சாந்தி அன்பழகளின் சார்பாக அம்மா பாடலை பாடச் சொல்லி நாரதர் அவர்களுக்கு ரூபாய் 500 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். அன்பளிப்படுத்தி பெரியப்படுத்திய அன்பழங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன் வந்தார் எதற்காக வந்தார் யாரோ ஒரு முனிவர் அங்கும் இங்கும் உலாவி கொண்டிருக்கிறார் அவரை நாம் பிடிக்க வேண்டும் வார்த்தையை அவரை பிடித்து அவர்கிட்ட என்ன சரக்கு இருக்கு சரக்கு சரக்கு விஷயம் பார்க்கலாம் ஆகையால் அவரை முறையாக விசாரிக்கலாம் அதனால கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா நாடகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா மண்ட மேல கொண்ட போட்டு சுவாமி யாரையா என்ன பேரையா எடுத்து கூறையா பத்து மாதம் என்ன சுமந்து கத்தி எடுத்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா தத்தத்தை எல்லாம் பாடா தந்து உத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே தூசு தும்பு சேராம தொப்பு கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கண்ணி தண்ணி இல்லாமே பாலுசோறு ஊட்டி வளர்த்த அம்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா 10 மாதம் என்ன சுமந்து வெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால ஆகாத சும்மா ஆக்காட்டி வெள்ள புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அங்காடம் கூட கொடுத்து எள்ளு சோறு பொங்கி கொடுத்த அக்காட்டி விரலை கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்து அண்ணாளமுளை கொடுத்து நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த கடவட்டி நடப்பு நட்டு காட்டத்தை தச்சு கொடுத்த சிறுபாடு சேர்த்து வச்சு சீரத்துண்டு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் கடாரண்ணா அங்காமே பலரி நிப்ப அம்மா 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 கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கவே பதறிடுத்த என் புள்ள கடத்தருன்னு 8 3 சொல்லி வச்ச
சும்மா பாலூத்த வந்திருக்கேன் பாதிமய சும்மா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லேடா தங்கம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவட நினைச்சா அவ உத்தவடி தாண்டா அந்த உத்தமியே மறந்தா அவ சுத்தவடி தாண்டா அம்மா நான் சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும் இல்லேடா பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற வார்த்தை இன்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்தவளையாத்தா இந்த பிஞ்சு மனம் வெம்பு தேடியாத்தா அன்பாரதா அழியலத்த ஒன்னாரந்தா சொல்லி முடிக்க பட்டிகட சொல்லட்டுமா பட்டகடம் தீத்திடுமா சொந்தம் என்று வந்தவளையாத்தா இந்த பிள்ளை மடம் வெம்பு தடி ஆத்தா வாடிபத்தின் கடனை தீர்க்க தாடி கொண்டு கப்பல் தந்தா தாடிபட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெற்று விட்டா வாடிபத்தின் கடனை தீர்க்க தாடி கொண்டு கப்பல் தந்தா தாடிபட்ட கடனை தீர்க்க தாயா என்ன பெற்று விட்டா நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு வாடுது நம்ம சுமக்கும் பூமி ஒரு கணக்கு போட்டு இருக்குது அது நாளை வாகு மரபுக்கு தான் இன்று நம்மை சுமக்குது ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற உத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தின்ன நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் மரம்மா ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேரவில்லை கோயில் கதவடைச்சா சாணி சுங்க போவதில்லை கோழி மனம் இறந்து நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை சாமி மடியில தான் என்னைக்கும் துன்பமில்லை என் தாய் மனசு என் தாய் மனசு வெள்ளை நான் வளர்ந்த புள்ளை என் தாயாலாதான் தொல்லை ஒரு காலத்தில் இல்லை அண்ணனே அண்ணனே அண்ணே சொல்லுவேதனே சொல்லத்தான் உருவாக்க போகலையே சொந்தத்தான் தாயத்து போகலையே குடிகார அப்பனுக்கு அடிமாடமாக்கப்பட்ட கோபுரமான ஒசர கொடுமையும் தாங்கி புட்ட வட்டி வட்டி அங்கே இங்க கடன் பட்டு அந்த இடம் படிக்க ஆகி சிக்கும் தேத்து புட்ட பட்ட துப்ப போது முன்னா பாதிகிட முசுர விட்ட அம்மா 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 பட்டதும் போது நான் பாதைகளே உசுர விட்டு பட்டு தொட்டி கட்டிட உனக்கு பச்சை மூங்கில் ஆறான தொண்டை பாக்கி அரிசி போட வச்சு புட்ட பணிக்குள்ள சுமந்த என்ன குடவுடக்கே வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்த காலடி மண்ணுக்கு முன்னாத திருநீரு சும்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீரு சும்மா 10 மாதம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா அதுக்கு முன்னாலே ஆகாச சும்மா போராட்டத்தை எல்லாம் பாடா தந்து முத்தி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஆராரிரோ 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 ஆரிராரிரோ 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 அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் நன்றி. இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அருமை சகோதரர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாடலை பாராட்டி அருமை அம்மா அவர்கள் அன்பளிப்படுத்தி பெருமை சேர்த்துள்ளார்கள்.
அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். எண்ணற்ற பெருமைகள் உண்டாகட்டும். அதனால மறுபடியும் வா. சாருவேறு மயன் மேடை அளப்பாத்த விடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கமில் கிடைக்கிற 10 நிமிஷம் ஓய்வு. ஆமா அதுவே அதிகம். அண்ணன் பெருமைக்கு மத்தியில் அது வேற இருக்கா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. விக்னங்களை தீர்த்து வைப்பான் விக்னேஸ்வரன் மாதிரி. ஆமா நாளையில இருந்து இதுல பைப்பு பதிச்சு விட்டுருவோம். நல்ல ஒரு பாட்டு, ரொம்ப சிறப்பான பாட்டு. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். அந்த பாட்டு உனக்கு மேலும் அருமை அம்மா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி அன்பளிப்படுத்த பெருமை சத்துள்ளார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். நன்றி நன்றி கடந்த வணக்கம். ஆக அப்படிப்பட்ட பெருமை நிறைய. ஆமா பெரிய சிறப்பு இருக்கு. என்ன பொன்னடகு மண்ணி வரும் வண்ணமயில் கந்தா. ஆமா அப்படின்னு பாடப்படும்போது கண்மலரை தன்னரில் காற்றி வரும் கந்தா. நம்பியவர் வந்தால் நெஞ்சில் ஒரு நின்றார். நம்பியவர் வந்தால் நெஞ்சூர் நின்றாவா. கண்டிப்பா பாடல் வரி எப்படிலாம் பெருமையா இருக்கு. இந்த பாட்டு தான் சரியா இருக்கு. கடவுளை நம்பணும். கடவுளை நம்பணும். நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்புனார். 4 முறை ஐத்தாள் ஐத்தாவா பாடலை ஒழுங்கா சொல்லு. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை ஐத்தாள். எங்க மறுபடியும் சொல்ல. நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்புங்க. அப்புறம் வேற ஏதாவது சொன்னீங்களே. தீர்ப்பை சரியா ஆக்கணும் சரிங்களா? நல்ல விதமா. ஆமா எல்லாம் சரித்தே. யாரு நீங்க? இந்த பாட்டு சரியா இருக்கட்டும். இந்த பாட்டை ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடியே. கானகத்தில் பாட்டு பாடு சாமியாரு. கானகத்தில் நீ முந்திக்கிற நான் பாடுன பாட்டு முந்திரது இல்ல. கேட்ட நான் தானே. ஊர் மக்களுக்கே தெரியும். கானகத்தில் பாட்டு பாடு சாமியார்னு கேட்டது யாரு? திருச்செந்தூரின் கடலோரத்தில் பாடல பாடி முடிச்சு. ஆமா பாடுனீங்க. இது கதை பாடல். ஆமா உண்மைதான். கானகத்தில் பாட்டு பாடும் அதான் காட்டுக்குள்ள பாட தெரியல எனக்கு. சாமியார்னு கேட்டது நானு. கேட்டது நானு. தெரியாத நம்ம பேசாத. யார் நீங்க புத்தி மாதிரி பேசுறீங்க. நீ முந்தி பேச போறேன்னு நினைக்கிறீங்க. நீங்க பேசுற வச்சு நான் சுத்தமில்லாத பேச்சு. நீங்க அம்மா பாட்டு பாடுறது நான் பேசாம உள்ள. வேற என்னப்ப? கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் அத கேட்டது நானு. நான் தாங்க கேட்டிருக்கேன். நீ எப்படி கேட்க முடியும்? நான் கேட்டது நீ எப்படி கேப்ப? கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார்னு கேட்டது நிறுத்தற நான் தான். புத்தியோட பேசுறீங்களா பேசல? ரொம்ப சரியா பேசுற. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார்னு கேட்டது நானு. அப்ப நான் போய் சொல்றேன்றீங்களா? அப்ப நான் போய் சொல்றேனா? நீ சொல்ற பொய்யா தான இருக்கு. அப்படி பேசாதீங்க. பொய்யா தான் பேசுற. மக்கள் சாட்சி. வாயில வரதுனா அட்ட பொய்யா தான பேசிட்டு இருக்க. ஏன் அப்படி பேசுற? எப்போ நாடதெல்லாம் கவனிச்சீங்களா? அப்போ கானகத்தில் பாட்டு பாடுற பாட்ட பண்ணாதானே பாடுனே. நீ கேக்கல. அப்புறம் நீங்க பாடுன என்ன அர்த்தம்? கேக்கலையா நீ முதல்ல? நீ இருத்தியா? சத்தியமா சொல்றேன். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார் முத கேட்டது நான் தான். தேவலாம் பேசாதீங்க. பாடுற கேட்டது நான். தம்பி நான் நிரூபிச்சு விடுவேன். நானும் நிரூபிப்பேன். நிரூபிச்சு காட்டி விடுவேன். என்ன நிரூபிப்பியா? நீங்க என்ன கட்டிய? தப்ப உங்க மேல என்ன கட்டிய? என்ன கட்ட நீ முதல்ல? கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார்னு கேட்டது யாரு? நான் தான். நீங்க கேட்டதை இவ்வளவு நேரமா கேட்டது யாரு? புரியல. கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார்னு கேட்டது யாரியா? நான் தான். நீங்க கேட்டதை இவ்வளவு நேரமா கேட்டது யாரு? ஓ நான் இப்படி கேட்டதை நீ இப்படி கேட்டிருக்க. அப்ப இப்ப கேட்டது யாரு? நீங்க எதை? அப்ப சொல்லு நீங்க யாரு? என்ன ஏன் கதை ஏன்ட்ட திருப்புறீங்களா? நீ நானே பேசுற பச்சை அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க. இந்த பெதட்டி பேசுறது மத்தாட்ட பேசுறது என்ன தெரியும் பேச அப்படி பேசாத. உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற பச்சை? உனக்கு என்ன தெரியும் நீ பேசுற பச்சை? ஒரல ஒசத்தி பேசி ஒண்டி புலி பட்ட வாங்க நினைக்காதீங்க. நீ அதட்டி பேசி அம்படார் பட்ட வாங்கி நீங்க பேசாதீங்க. நீ கத்தி பேசி காரியக்கார பட்ட வாங்கி நினைக்காதீங்க. உலகத்துல காரியக்காரனோட இருக்க வீரியம் இல்லாதவே காரியம் சாதிக்க முடியாது. பேசணும்ல. முத வார்த்தை சரியா பேசுங்க. வார்த்தை சரியில்லையே. ஒரு வார்த்தை பேசினா சரியா பேசணும். நான் தப்பா பேசுறேனா? நான் பேசக்கூடிய பச்சை ரொம்ப சரியா இருக்கு தெரியுமே. இப்படி கேட்டதா இவர் இப்படி கேட்டாரா? ஆமா கேக்குது. என்ன வார்த்தையை குழப்புறீங்களோ? நான் குழப்பம்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீர் முத தெளிவா பேச கத்துக்கங்க. நீர் தெளிவா இருந்துச்சுனா தான் மீனை பிடிக்க முடியுமா? குழப்பனா தானே மீனை பிடிக்க முடியும். கலங்கன மீன்ல தான் நல்லா மீன் வாயை பொளக்கும் மேல. குழப்பணுமா குழப்ப கூடாதா? குழப்பணும். அப்ப நீங்க குழப்பமா தானே இருக்கீங்க. நான் குழப்பம்ல நான் தெளிவா தான் இருக்கேன். அப்ப நீங்க தெளிவா இருக்கீங்க. அப்ப உங்கள்ட்ட அறிவு இருக்குன்னு அர்த்தம். அறிவு இல்லாம எங்க பேசுவாங்க? அப்ப அறிவு இருக்குன்றீங்களா? நீங்க ஒரு வார்த்தை சரியா பேசுங்க. அறிவு இருக்குன்னு சொல்றீங்களா? அறிவு இருக்கு. அப்ப உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு. இருக்கு. ஒரு வீட்டுக்கு போய் உப்பு இருக்கா, மிளகு இருக்கா, சோம்பு இருக்கா, சீரகம் இருக்கா கேட்டா என்ன அர்த்தம்? அது நம்ம கிட்ட இல்லன்னு அர்த்தம். அது இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா. இப்ப சோம்பு சீப்பு இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமா. உங்களுக்கு அறிவு இருக்குல? இருக்கு. என்னைய பார்த்து அறிவு இருக்கான்னு கேளுங்களே. அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? என்னைய பார்த்து நீங்க அறிவு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு அறிவு இல்லைன்னு தானே அர்த்தம். ஓ இப்போ உமக்கு அறிவு இருக்கு. இல்ல நீங்க அப்படித்தானே பேசுறீங்க. எப்படி அப்படியே பேசி குழப்புற? நான் அப்படி பேசலங்க. இன்னும் குழப்பம் இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னைய நீங்க அப்படி பேச ஆரம்பிச்சா அப்படி பேசதா இருக்கு. நீங்க முதல்ல சரியா பேசுங்க. புரியுற மாதிரி பேசுங்க. அப்ப நான் புரியுற மாதிரி பேசுனா நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நானுன்ற எல்லா பேரும் புரிஞ்சுக்குவாங்க. புரியுற மாதிரி பேசினா புரிஞ்சுக்குவீங்கன்னு கேட்டேன். புரியுற மாதிரி பேசினா புரியும். இப்ப பேசுறேன் பாரு. ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் தானா? சரி. எப்படி எப்படி? அப்படி இப்படி. புரியுதா புரியலையா? இது புரியாதா? புரியுதா? குழந்தைக்கு கூட புரியும். அப்படி இப்படின்னு இருந்த ரெண்டு பேத்துல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். உன்னை பார்த்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டா உன்னை இப்படி இருக்கேன்னு சொல்லு இல்ல அப்படி இருக்கேன்னு சொல்லு.
நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படிறான்னு இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை போய் கேட்க அதுக்கு அப்படி பார்த்திருக்கேன் நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இல்ல அப்படி இருக்குன்னு சொல்லுவேன் இல்ல எப்படியா இருக்குன்னு சொல்லுவேன் நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவர்துன்னு சொல்லி அப்படி இப்படி கிட்ட போய் இப்படி ஒரு வார்த்தை இப்படி கிட்ட கேட்க அதுக்கு இப்படி சொல்லியிருக்கேன் நான் அப்படித்தாண்டா கேட்பேன் இவன் சொல்ல அப்படி சொல்லியிருக்கேன் நான் இப்படித்தாண்டா பதில் சொல்ல இப்போ இப்படி ஒரு கேள்வியை கேட்காம இருந்தா அப்படி ஒரு பதில சொல்லிக்க மாட்டேன் அப்படி ஒரு பதில சொல்லாம இருந்தா இப்படி ஒரு வார்த்தை விட்டுக்க மாட்டேன் ஆக இப்படி ஒரு கேள்வியாட்டு அவன் அப்படி ஒரு பதில சொல்லி இப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படியா விட்டுருக்கானே இந்த கதை இப்ப எப்படி இருக்க உன் கதை மைத்த புடுங்கின மாதிரி நீ வாடாம ஐயா கோபப்பட்ட மருந்தை குடிப்பானே மருந்தை குடிச்சிருவானே நான் என்ன மைத்துக்கு மருந்தை குடிக்க நான் மருந்தை குடிக்க ஜம்பல் நீ நோட்டிட்டு போதுக்க கோபப்படுற நம்ம என்ன பேசி இப்படி பேசி யோ ஏதாவது புரியுற மாதிரி பேசணும் மொத்தத்துல புரியல யாரு நான் இப்ப புரிய பேசுறேன் எதுக்கு நீ இப்ப கோபப்படுறீங்க மொத செஞ்ச தப்புக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறவர் அந்த இதுல விழுந்து நான் குச்சி எடுத்தேன் புரியுதா எதுக்கு இப்படி கோபப்படுற என்ன தப்பு தவறா பேசிக்கிட்டு இருக்க ஒத்த வார்த்தை பேசிருப்பா என் கறிக்கடை சிங்கமே உன்னை ஒத்த வார்த்தை அசிங்கம் அந்த மேடையில பேசிருப்பா ஏன்டா நீ பேசிக்கிட்டு இருக்க ஏன் இப்படி பேசுற கறிக்கடை பேசுற பேச்சு கறிக்கடை என் சிங்கமே என்று உரைத்தேன் கறிக்கடையில எவன் சிங்கத்தை நிப்பாட்டிருக்கேன் புள்ள நாய் தான் நிக்க பிரியா இப்ப என்ன பிரச்சனை இப்ப சாட வேசக்கூடாது அப்ப என்ன போல மாதிரி சாட வேசக்கூடாது எங்க பொம்பளை போய் எப்படி சாட வேசுவாங்க என்னங்க அர்த்தமா நீங்க பேசுறீங்க பச்சு பொம்பளையா எப்படிங்க சாட வேசுவான்றே அப்ப நான் பொம்பளை ஐயா அதை நான் சொல்லிட்டு ஊரு தெரியுமா யோ நான் ஆம்பளை புள்ளையா அதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பொம்பளை புள்ளதான் நான் ஆம்பளை புள்ள அதான் ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ள நீங்க இப்ப நான் பொம்பளை வேஷம் போட பார்த்து சொல்றீங்களா பொம்பளை வேஷம் போடலன்னு நீங்க பொம்பளை புள்ளதான் நான் ஆம்பளை புள்ளையா அப்ப ஊருக்குள்ள உள்ள நீ அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்க துணியை வேணா அவுத்து காட்டவா அப்ப யார் எட்டரை பிரச்சனை பண்ணி காட்டுவியா கேட்கல உனக்கா கேட்டோம்னா சரியா சொல்றா நான் அவுத்து காட்ட வேணா என்ன பெரிய ஆள் நீ முத பொம்பளை பிள்ளை தெரியாதா மூஞ்சிய பார்த்தா தெரியாதா உன் தோட்டத்தை பார்த்து கண்டுபிடிச்சு நீ ஒரு பொம்பளை பிள்ளை நான் ஆம்பளை புள்ளையா நீ ஏதோ பேர் வாங்கி வச்சிருக்க நல்லபடியா வச்சுக்க அந்த பேர் அப்படியே காப்பாத்திட்டு ஊர பக்கம் மரியாதையா போயிரு யாரு சொன்னா எனக்கு நல்லது நான் ஆம்பளை புள்ளதான் நீ பொம்பளை பிள்ளை நான் ஆம்பளை புள்ள அப்ப மாட்டு கருத்து இல்ல எப்படி ஆம்பளை புள்ள போய் பொம்பளை இப்ப நீங்க பொம்பளை பிள்ளைனே ஒத்துக்க மாட்டீங்க நான் எதுக்கு ஒத்துக்கறேன் வாழ்க்கையில மனுஷனுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்பு உண்டு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா ஐயா பிறந்தா ஒரு நாளைக்கு செத்து போய்தாலே ஆகணும் நீங்க பிறந்தீங்கல்ல ஆமா எது வருஷ கணக்கு ஞாபகம் இருக்கு எப்ப பிறந்தீங்கன்னு தெரியும் எப்ப சொல்லித்தாகணுமா சொல்லியா 14/9/1995 95ல பிறந்தீங்கல்ல ஆமா. யாராருக்கு பிறந்தீங்க எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் தான் பெத்தது யாரு எங்க அம்மா அம்மா உங்க அம்மா யாரு ஆறுனா யாரு உங்க அம்மா ஆம்பளையா பொம்பளையா எங்க அம்மா பொம்பளைதான் பொம்பளை தான் நீங்க பிறந்திருக்கீங்க ஆமா. பொம்பளைக்கு பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளை அப்ப நீங்க யாரு சரித்தே அப்ப சரிதானா நீங்க ஒத்துக்கிறீங்களா ஏதோ திட்டம் போட்டு வந்திருக்காங்க இல்ல நீங்க பேசுற வச்சு அப்படிதானே இருக்கு ஏய் இரியா பேசி அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க முத நீ யாரியா முதல்ல அப்ப பேசக்கூடிய பத்தி தெரிவினா பேசுற முத நீ யாரு முதல்ல உன் பேர் என்ன முதல்ல என்னுடைய பேரை பக்கத்துல நீங்க என்ன கேக்குறீங்களா உங்க பேர் என்ன முதல்ல அப்ப என் பேரை நீங்க கேக்குறீங்களா சும்மா நோய். சொல்றேன் கேட்டுக்க தெரிஞ்சுக்க கோபப்படாத என் பேர் என்ன வார்த்தை சொல்றேன் இப்ப புரிஞ்சுக்கிறோம் பாரு நாரதா ஓ நாரதா நாரதர் அப்படி நாரதர் தேவ நாரதர் அந்த மாதிரி அப்படி தேவ நாரதர் சரஸ்வதி தேவ நாரதர் அப்படி சொல்லு உன் பேர் மயிரே வேணாம் ஏய் கேட்டா செருப்பு டடியா இன்னைக்கு வலது கால் சேர்ப்பா இடது கால் சேர்ப்பா இல்ல நான் என்ன ஒரு அளவு இல்லாம அளவடத்தங்க நான் பேசிக்கிட்டு இரியா இருக்கேன். ஒரு பப்புனுக்காரன வந்ததுல இருந்து நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்க ஏய், நான் அப்படி பேச- இரியா முதல்ல நான் பேசவே இல்லைங்க. இரியா இது பேச விடியா நான் பேச விடு. பேச விடியா பேச்ச விடு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க நீ முத பேச்ச விடு. பேச்ச விடு நீ பேச்சு எதுல வருது பேச்சு வாயில வரும் உங்கள வாயில விட சொல்றீங்களா என்ன அர்த்தத்துல நீங்க பேசுறீங்க பேச்சு ஓ அப்ப நீ மதுரையில இருந்து பப்புன வாயில விட தான் வந்திருக்க நீங்க அப்படித்தானே சொல்றீங்க பேச்ச விடுன்னு பேசுறீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு பேச்ச சரியா பேசு ஏங்க நீ மட்டுமே பேசு ஏன்னா உனக்கு நான் வம்பா பேச்சு நீ பேசிருப்பா ஏன்னா மத்தாள் பேசக்கூடிய பேச்சு நமக்கு வித்தியாசம் இருக்கு நீ அப்படி பேசு ஏன்னா ஒரு கருத்துக்களை மத்தாள் சொல்றதுக்கு நம்ம சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அந்த மாதிரி பேசு கற்க கசற கற்பவை கட்டப்ப நிற்க அதற்கு தகன அடிப்படையா பேசு பேசியா எங்கயா ஒடுக்க விடுப்பம் தர ஒடுக்க மயிரும் ஓம்பப்பட அந்த கருத்தை சொல்ல வரியா சொல்லியா பேசியா வள்ளுவர் வழியில் நடப்போம் நல்லதை விதைப்போம் சொல்ல வரீங்க எனக்கு தெரியும் அந்த அண்ணன் தெரியும் நீ பேசுங்க பேசு சொல்லுவார் பட்சத்தை மூடிக்கிட்டு உட்காரு போய் பப்பு டான்ஸ் போய் விளக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க இங்க வா. உட்காரு அங்க ஆரம்பிச்சா நம்ம கம்பெனி தான் அது எனக்கு தெரியும் உன் கூட்டம்ல பாத்தியா முதல்ல? எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு பேசு. என்ன பேசுறப்ப அவர் எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு சரி இருந்து போட்டோம் வந்தல் இருந்து ஊர் மக்கள்லாம் சாட்சி சரி பப்புனு காரணம் நொய்யின்னு பேசிக்கிறீங்க நான் கேக்குறேன் என்னங்க உங்களுக்கு பார்த்தா எனக்கு புரியுது சரி விடு நீங்க வந்து இப்ப நாடகத்துக்கு நடிக்க வரல உண்மைதான். வீட்டுல இருக்கீங்க தொல்லை தாங்காம இங்க வந்திருக்கீங்க நான் கேக்குறேன் அங்க தாங்காம இங்க விரட்டி விட்டாங்க நீங்க என்ன போட்டு கொலையா கொத்துக்கிறீங்க
உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னால முடிஞ்ச நான் சொல்றேன், ஏதோ தீர்த்து வைக்கிறேன். உங்க பிரச்சனை என்ன? இப்படி வந்து இங்க பப்புனுக்காரனை போட்டு வறுத்தெடுக்கிறிய, உனக்கு என்ன பிரச்சனை? இது வரைக்கும் யாரும் கேட்டது இல்லைங்க. என்னைக்கு என் பிரச்சனை என்னன்னு கேட்டிய பாத்தீங்களா? அதனால சொல்றேன் தங்கராசு, மத்த யாருக்கான சொன்னது இல்ல. என்ன பிரச்சனைன்னு உள்ள விஷயத்தை கேட்ட பாத்தியா? அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக எனக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றேன். சொல்லுங்க. என்னால சொல்லவா? முடிஞ்சா தீர்த்து வைக்கிறேன். சொல்லுங்க. சொல்றேன் தங்கராசு, சொல்லலாம்ல? சொல்லுங்க. இப்பே வா. சொல்லுங்க. எனக்கு நினைச்ச வாழ்க்கை அமையலங்க. ஓ, கிடைச்ச வாழ்க்கை தான் அமைஞ்சிச்சு. கிடைச்ச வாழ்க்கை அமைஞ்சனால நினைச்ச வாழ்க்கையை என்னால வாழ முடியல. கிடைச்ச வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்தேன். கிடைச்ச வாழ்க்கை கிடைச்சனால நினைச்ச குழந்தை பருவம் அமையல. கிடைச்ச குழந்தை பருவம் தான் அமைஞ்சிச்சு. கிடைச்ச குழந்தை பருவம் கிடைச்சனால என்னால நினைச்ச பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியல. கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். கிடைச்ச பள்ளிக்கூடத்தில் நான் படித்தனால நினைச்ச வேலைக்கு என்னால் போக முடியல. கிடைச்ச வேலைக்கு தான் போனேன். கிடைச்ச வேலை கிடைச்சனால நினைச்ச சம்பளத்தை என்னால் வாங்க முடியல. கிடைச்ச சம்பளத்தை தான் நான் வாங்கினேன். கிடைச்ச சம்பளம் கிடைச்சனால நினைச்ச பொண்ணை கட்ட முடியல. கிடைச்ச பொண்ணத்தை கட்டினேன். கிடைச்ச பொண்ணை கட்டினால நினைச்ச பொண்ணு இல்லாம வருத்தப்பட்டு நிக்கிறேன். நினைச்ச பொண்ணு இல்லாம கிடைச்ச பொண்ணை கட்டினால நினைச்ச பொழப்ப பார்க்காம இருந்த பொழப்ப பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். இருந்த பொழப்ப பார்க்கும் போது என்ன பிரச்சனை நீ கேட்டினா என் சொந்த பிரச்சனையை சொல்லவா, இப்ப வந்த பிரச்சனையை சொல்லவாங்க. ஐயோ பப்புனை கொல்ல பாக்குறாங்க. ஐயா என்ன நான் உன் கூட இன்னொரு 10 நிமிஷம் மெண்டல் ஆயித்தான் தெரியுவேன். நீங்க ஏதாவது ஒண்ணு துருப்படியா பேசுறியா? என்ன ஐயோ என்ன ராமா, என்ன இப்ப என்ன வச்சுக்கிட்டே ஏங்க கூப்பிடுறீங்க? ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டும் நீங்க ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்னங்க? பப்புனுக்காரன் நீங்க உங்க வீட்டு கிள்ளிக்கிற மாதிரி அப்படி நினைச்சுக்கிட்டீங்க. நினைக்கலையா? நாரத